பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா. ஆண்டவரும் அருமை இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தில் இந்த நாளிலும் கூடி வந்திருக்கிற யாவரையும் அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நேரில் இணைந்திருக்கிற தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. வரக்கூடிய வாரங்களிலே நடைபெறுகிற கூடுகைகளை குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். அதன்படி செயல்படுங்கள். வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு இளம் தலைவருடைய கூடுகை. மாதத்தின் முதல் செவ்வாய், எல்லா முதல் செவ்வாயும் 7 மணிக்கு அவங்களுக்கு இளம் தலைவருடைய கூடுகை இருக்கிறது. எனவே இளம் தலைவர்கள் நாளை மறுதினம் மாலை 7 மணிக்கு சபையிலே கூடி வாருங்கள். நாம் சேர்ந்து ஜெபிப்போம், ஆலோசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். தேவன் இந்த நாளிலும் நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஊழியம் செய்ய வாஞ்சை உள்ளவங்க, சபையோடு கூட இணைந்து ஊழியத்தில் ஈடுபட விரும்புகிறவர்கள், ஜெபக்குழுக்களை நடத்த விரும்புகிறவர்கள், இவர்களுக்கான ஒரு நாள் கூடுகை சபையிலே ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. வரக்கூடிய செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதியில் செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு அந்த கூடுகை ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே ஊழியத்தில் வாஞ்சை உள்ளவர்கள், ஊழியம் செய்யணுங்கிற ஆசை உள்ளவங்க, விருப்பம் உள்ளவங்க அந்த நாட்களிலே நீங்கள் கூடி வாருங்கள். நாம் தொடர்ந்து பல தரிசனங்களை, திட்டங்களை தேவ துணையோடு நிறைவேற்ற ஆவியானவர் நமக்கு அழுத்தம் தந்து கொண்டே இருக்கிறார். எனவே நாம் சீக்கிரத்தில் துரிதமாய் நாம் அதை செய்ய ஆண்டவர் நம்மை பலப்படுத்துவாராக. செப்டம்பர் 16ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணிக்கு அந்த கூடுகை சபையில் வைத்து நடைபெறும். எனவே இதற்கு முன்பாக ஜெபக்குழு தலைவிகளாக இருந்தவர்கள், இனி ஜெபக்குழுக்களை நடத்த வேண்டும் என்று விரும்புகிறவர்கள், ஊழியத்தில் உறுதுணையாக இருக்கிற சகோதர சகோதரிகள் எல்லாரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன், வாஞ்சிக்கிறேன். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா. இந்த நாளிலும் ஆமென், நம் ஆராதனை துரிதமாய் முடிக்கப்படும். காரணம், இந்த மதியம் இந்த விநாயகர் சிலை ஊர்வலங்கள், கரைப்பு எல்லாம் இருக்கிறதுனால போக்குவரத்துகள் இடைஞ்சலாகாதபடிக்கு உங்களை சீக்கிரமாய் அனுப்பிவிட நாங்கள் தீர்மானித்து இன்றைக்கி எல்லாவற்றையும் துரிதமாக செய்கிறோம். கர்த்தர் நல்லவர். நீங்கள் கொடுக்குற ஒத்துழைப்புக்காக நன்றி. இன்னும் தொடர்ந்து ஒத்துழைப்பு கொடுங்க. இந்த கார் பார்க்கிங் ஏரியா இருக்குது. கார் பார்க்கிங் ஏரியா எதுக்கு அப்படின்னா, காரை விடுறதுக்கு. எதுக்கு? காரை விடுறதுக்கு. அதனால் நீங்கள் காரை அங்கே விட்டால் தான் அதில் புல் முளைக்காது. இல்லைன்னா அதில் என்ன முளைச்சிடும்? புல் முளைச்சிடும். அதனால் நிறைய வாகனங்கள் இந்த சைட்லெல்லாம் விடுறீங்க. நீங்கள் அழகாக நீங்கள் உள்ளாலேயே விட்டுடலாம் வாகனங்களை. நீங்கள் விட்டிங்கன்னா அதில் பராமரிக்கப்படும் அந்த இடம். இல்லைன்னா வருஷத்துக்கு 2 தடவை நாம் பல ஆயிரங்களை செலவு பண்ணி அந்த புல்லெல்லாம் வெட்டி மாற்ற வேண்டிய இது நிலைமை இருக்கிறது. எனவே வாகனங்களில் வர்றவங்க அந்த கார் பார்க்கிங் ஏரியாவை பயன்படுத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட பேச விரும்புகிறார். ஆமென். மோசையினுடைய காலங்கள் முடிந்து யோசுவாவினுடைய காலங்கள் வருகிறது. மோசையை குறித்து நாம் வேதம் முழுவதையும் தியானிக்கும் போது, மோசையை போல ஒரு மனிதன் கர்த்தரை முகமாய், நீங்கள் உபாகமம் 34 கடைசியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவனுடைய வாழ்க்கை சரித்திரம் இப்படியாக முடிவு பெறுகிறது. கர்த்தரை முகமாய் அறிந்த மோசையை போல ஒரு தீர்க்கதரிசியும் இஸ்ரவேலில் அப்புறம் எழும்பினது இல்லை என்று
விளங்கும். அப்படின்னா டில் நவ், இன்னைக்கு வரைக்கும் மோசே மாதிரி ஒரு தேவ மனிதன், மோசே மாதிரி ஆண்டவரை முகமுகமாய் பார்த்தவன், மோசே மாதிரி ஆண்டவரோடு நேரம் செலவிட்டவன், மோசே மாதிரி ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்தவன், மோசையை போல ஒரு இரட்சகனை இதுவரைக்கும் ஆமென் பார்ப்பது இல்லை, பார்ப்பதும் இல்லை, பார்த்ததும் இல்லை. அப்படிப்பட்ட ஒரு தேவ மனிதன். அவனுடைய காலங்கள் முடிகிறது. அடுத்தது யோசுவாவினுடைய கரங்களிலே அது வருகிறது. இப்போ ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தையை தான் நாம் வாசிக்க கேட்டோம். என்ன சொல்லுகிறார்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். இந்த வார்த்தை அவனுக்கு சொல்லப்படுகிற காலகட்டம் என்பது, இந்த வார்த்தை யோசுவாவுக்கு சொல்லப்படுகிற காலகட்டம் என்பது எப்படிப்பட்ட காலகட்டம் அப்படின்னா, இன்னும் சுதந்தரிக்காத ஒரு காலகட்டம், இன்னும் சுதந்தரிக்காத ஒரு காலகட்டம். காரணம், இந்த யோசுவா வேவு பார்க்க போகிற 12 பேர்களில் ஒருவனாயிருந்தான். எனவே அவன் கானானை பார்த்திருக்கிறான். கானான் என்ன செஞ்சிருக்கிறான்? பார்த்திருக்கிறான். அந்த கானான் தேசம் எப்படிப்பட்டது, அந்த கானான் தேசத்தில் மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மிருக ஜீவன்கள் எப்படிப்பட்டது, அதில் உள்ள தண்ணீர், அதனுடைய நிலம், அதில் இருக்கக்கூடிய எல்லாம் எப்படிப்பட்டது என்பதை எல்லாம் கண்டிருக்கிறான். ஆனால் இன்னும் அதை என்ன செய்யல? சுதந்தரிக்கல. இன்றைக்கும் நிறைய பேர் நம்முடைய கண்களால் பார்க்கிறோம் சிலதை, நம்முடைய காதுகளால் கேட்கிறோம் சிலவற்றை, ஆனால் இன்னும் முழுமையாக ஆமென் அதை சுதந்தரிக்காத ஒரு காலகட்டத்திலே தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை கைவிட மாட்டேன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை என்ன செய்ய மாட்டார்? கைவிட மாட்டார். கைவிடப்பட்டுருவேனோ, கைவிட்டுருவாங்களோ அப்படிலாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நம்மை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. இப்போ இந்த காலகட்டம் என்பது ஒன்று, இன்னும் சுதந்தரிக்காத காலகட்டம். சுதந்தரிக்க வேண்டிய தேசம் இன்னும் மகா விஸ்தாரமாயிருக்கிறது. சுதந்தரிக்க வேண்டிய வாக்கு தத்தங்கள் இன்னும் மகா ஏராளமாயிருக்கிறது. நான் அதில் 1% கூட நான் இன்னும் அனுபவிக்கல, சுதந்தரிக்கல. அப்படி இருக்கும்போது ஒரு தனித்து விடப்பட்ட ஒரு காலகட்டம். இப்ப யோசுவாவோடு உடன் நிற்பதற்கு யாரும் இல்லை, யோசுவாவுக்கு தோள் கொடுப்பதற்கு யாரும் இல்லை. இதுவரைக்கும் மோசேக்கு தோள் கொடுத்து வந்தவன், மோசையை விட்டு பிரியாதிருந்தவன், மோசைக்கு பணிவிடைக்காரனாய் இருந்தவன், இப்போ திடீரென்று எல்லாம் இருளடைந்தது போல தனித்து விடப்பட்ட சூழ்நிலை நிற்கிற ஒரு காலகட்டத்தில் தான் கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். ஆமென். இந்த காலை நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி இருதயத்தை அழுத்தினார். இந்த காலை நேரத்தில் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் யாராயிலும் இந்த வார்த்தையை கேட்டு கொண்டிருந்தால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி, ஆண்டவர் உங்களை கைவிடுவது இல்லை, கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. ஆமென். இன்னும் சுதந்தரிக்கலையே, இன்னும் பெற்றுக்கொள்ளலையே, இன்னும் சில நன்மைகளை பார்க்கலையே, இன்னும் வரவேண்டிய நன்மைகள் வரலையே. ஆமென். இப்படிப்பட்ட காலத்தில் கைவிடப்பட்ட நிலைமையில் நிற்கிறான் யோசுவா. உடன் இருந்தவர்கள் எல்லாம் சத்துருக்களாய் மாறிப்போன காலகட்டம், கூட நின்றவர்கள் எல்லாம் துரோகிகளாய் மாறிப்போன காலகட்டம், தனித்து விடப்பட்ட ஒரு காலகட்டத்திலே தான் கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்றார், யோசுவா, நான் மோசையோடு இருந்தது போல உன் கூட நான் இருப்பேன். ஆமென். மோசையோடு கூட இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. விலகாத கர்த்தர் அவர். ஆமென். விலகாத கர்த்தர். மனிதர்கள் விலகும் போது, மனிதர்கள் விட்டு போகும்போது, மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும்போது, மனிதர்கள் நம்மை தனித்து விடும்போது, மனிதர்கள் எல்லாரும் ஒரு பக்கம் சேர்ந்து நின்று நம்மை தனியாக விட்டுவிடும் சமயங்களில் எல்லாம் நீ அறியாத ஒருவர் உன் நடுவில் நின்று சொல்லுவார், மகனே மகளே, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த காலை நேரம் இந்த ஆலயத்துக்குள் இருக்கிறவர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த வார்த்தை நேரலிலே கேட்டுக்கொண்டிருக்கிறவர்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது.
இருக்கிறது, நீ கைவிடப்படுவது இல்லை, கர்த்தர் உன்னை கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் பிள்ளைகள் அப்பத்துக்காய் இறந்து திரிந்ததையும் இதுவரைக்கும் நான் கண்டதில்லை, இனியும் நான் காண்பதில்லை. ஆமென். அப்ப பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களையும் கைவிட மாட்டார், உங்க சந்ததிகளையும் ஆண்டவர் கைவிடுவதில்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலகட்டம் என்பது மிக நெருக்கடியான ஒரு காலகட்டம். முன்பின் அனுபவம் இல்லாத ஒரு பொறுப்பில் யோசுவா வருகிறான். அதுவரைக்கும் மோசைக்கு பணிவிடைக்காரனாயிருந்தவன், ஊழியக்காரனாயிருந்தவன், திடீரென்று தேவன் அவனுக்கு ஒரு மிகுந்த உயர்ந்த பொறுப்பை அவன் கையிலே கொடுக்கும் போது தியங்கி போய், தயங்கி போய், பயந்து போய், திடனற்று போய் நிற்கும்போது கர்த்தர் அவனோடு கூட சொல்லக்கூடிய வார்த்தை, ஆமென், நான் உன் கூட இருப்பேன், நீ பயப்படாத, நீ பயப்படாத, நீ பயப்படாத, பலன் கொண்டு திடமனதாயிரு, நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். யோசுவாவை விட்டு தேவன் விலகாதிருப்பதற்கான காரணங்கள், மோசையோடு பயணித்தவர்களில் யோசுவா மாத்திரமல்ல, யோசுவாவை போல் அநேகர் பயணித்தார்கள். மோசையினுடைய கைகளை தாங்கினவர்கள் உண்டு, மோசையோடு கூட பயணித்தவர்கள் உண்டு, மோசையோடு கூட ஆசரிப்பு கூடாரத்தின் பணிகளை மேற்கொண்டவர்கள் உண்டு, வழி நடத்தினவர்கள் உண்டு, மோசைக்காக பல காரியங்களை செய்தவர்கள் உண்டு, மோசையின் குடும்பத்தினர்கள் உண்டு, மோசையின் பிள்ளைகள் உண்டு. ஆனால் அவர்களுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியத்தை தேவன் யோசுவாவுக்கு தருகிறார். அதற்கான காரணங்களை தான் வேகமாக இந்த காலை நேரத்திலே நாம் சிந்தித்து ஜெபிக்க போகிறோம். அதே போல் நம்மும் இருந்தால் தேவன் நம்மளை கைவிடுவது இல்லை. ஹல்லேலூயா. வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் போது முதலாவது யாத்திராகமத்தின் புத்தகம் 33ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசையோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் அவனுடைய பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவன் யோசுவாவை விட்டு விலகாதிருந்ததற்கான காரணம் என்ன? யோசுவாவை பார்த்து நான் உன்னை கைவிட மாட்டேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன்னு சொல்வதற்கான காரணம் என்ன? இங்கே யோசுவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அந்த வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகல, ஆண்டவர் அவனை விட்டும் விலகல. ஹல்லேலூயா. என்றைக்கு நாம் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகுகிறோமோ அன்றைக்கு தேவனும் நம்மை விட்டு விலகுவார். தேவனும் நம்மை விட்டு விலகுவார். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகல, அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்வு. என்ன வாழ்வு? அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்வு. ஆசரிப்பு கூடாரம் என்று சொல்லும்போது அது பல அர்த்தங்கள் உள்ளடக்கியது. அது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. எதை குறிக்கிறது? தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு மனிதனை விட்டு ஆண்டவர் விலகாமல் இருக்க வேண்டும் என்றால், அவன் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் கர்த்தர் அவனை கைவிடாமல் விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று அவன் தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற வாழ்க்கை உடையவனாய் இருக்கும் பட்சத்தில் அவன் எந்த காலகட்டத்தில் நின்றாலும், எந்த தனிமைப்படுத்தப்பட்ட சூழ்நிலை நின்றாலும், எந்த இக்கட்டான சூழ்நிலை நின்றாலும், எத்தனை மிக பெரிய சவால்களுக்கு முன்பாக நின்றாலும் அந்த மனிதனை விட்டு ஆண்டவர் விலகுவதே இல்லை. ஆமென். ஏனென்ற ஆண்டவர் பாப்பார், இவன் என் பிரசன்னத்தை விட்டு விலகல, இவன் என் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகல. ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது. என்ன ஆண்டவர் மோசைக்கு சொல்லும்போது சொன்னார், நான் ஆமென் மலையிலேயோ மேகத்திலேயோ இருந்து என் ஜனத்தோடு நான் பேச விரும்பவில்லை.
ஆண்டவருடைய மகிமை மேகத்தில் காணப்பட்டது. முதலாவது எங்கே காணப்பட்டது? மேகத்தில் காணப்பட்டது. அதன் பிறகு கர்த்தருடைய மகிமை மலை மேல் காணப்பட்டது. அதன் பிறகு கர்த்தருடைய மகிமை வனாந்திரத்தில் காணப்பட்டது. அடுத்தது ஆண்டவர் சொல்றார், மோசே, நான் மேகத்திலேயோ மலையிலேயோ வனாந்திரத்திலேயோ நான் நின்று பேச விரும்பல. என் பிரசன்னத்தை உங்களுக்குள்ள வைக்க விரும்புறேன். என் பிரசன்னம் தங்கும்படிக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை உண்டாக்கு. ஆமென். அப்ப ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய பிரசன்னம். அப்ப இவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான் என்றால் அவன் தேவ பிரசன்னத்தை விட்டு என்ன செய்யல? பிரியல. வாலிபன். அவன் யார்? வாலிபன். அவன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியல. இந்த சத்தத்தை கேட்கிற வாலிபனே, வாலிப தங்கச்சியே, ஆமென், நம்மை தேவ பிரசன்னத்தை விட்டு வழிவிலக செய்யக்கூடிய அநேக காரியங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, இன்னும் வரும். ஆனால் ஒரு தேவனுடைய பிள்ளை ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு தேவனுடைய பிள்ளை என்றைக்கும் கைவிடப்படாமல் இருப்பதற்கு தேவன் சொல்லுகிற ஒரு ஆலோசனை என்ன தெரியுமா? தேவ பிரசன்னத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்க்கை. இந்த யோசுவாவுக்குள் காணப்பட்டது. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதவன். இரண்டாவது, இந்த ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது? தேவனுடைய திட்டத்தை குறிக்கிறது. தேவனுடைய திட்டம். ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய திட்டம். மோசே மலையின் மேல் ஏறி போகும்போது, அவன் மலையின் மேல் ஏறும்போது எந்த திட்டமும் இல்லாமல் போகிறான். ஆண்டவர் சொன்னார், நாளை காலையில் அதிகாலமே நீ மலையின் மேல் ஏறி வா. எதற்கு ஏறி வரணும் ஆண்டவரே? ஆண்டவர் சொல்லல, நீ ஏறி வா, ஏறி வா. சிலதெல்லாம் நாம செஞ்சாதான் ஆண்டவர் சொல்லுவார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, சிலதெல்லாம் நாம செஞ்சாதான் ஆண்டவர் சொல்லுவார். நாம என்ன நினைக்கிறோம் தெரியுமா? நீர் சொல்லும், அதுக்கப்புறம் நான் செய்கிறேன். ஆண்டவர் சொல்ல, டே நீ முதல்ல செய்யல. ஏறி வான்னா என்ன செய்ய? ஏறி வா. எதுக்கு ஏறி போறோம் தெரியாது. என்ன செய்ய போற தெரியாது. எவ்வளவு நாள் அங்க இருக்க போறோம் தெரியாது. ஆனா அதிகாலமே எல்லாரையும் பாளையத்துக்கு எல்லாரையும் புறம்பாக்கி விட்டு அந்த பாளையம் முழுவதையும் சுத்திகரித்து விட்டு மலையின் மேலே ஏறி போகிறான். அவன் இறங்கி வரும்போது தேவ திட்டம் அவன் கையில இருக்குது. அதுதான் ஆசரிப்பு கூடாரத்தினுடைய மாதிரி. ஆமென். அப்ப ஆசரிப்பு கூடாரம் எதை குறிக்கிறது? ஒன்று தேவ பிரசன்னத்தை குறிக்கிறது, இரண்டாவது தேவ திட்டத்தை குறிக்கிறது. அப்போ ஒரு தேவ பிள்ளை கைவிடப்படாமல் இருப்பதற்காக நீங்கள் செய்ய வேண்டிய இரண்டாவது காரியம் என்ன தெரியுமா? தேவ திட்டத்தை விட்டு விலகாத. தேவ திட்டத்தை விட்டு விலகாத. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்லுங்க, உங்க மேல ஒரு தேவ திட்டம் இருக்குது. உங்களை குறித்து ஒரு தேவ திட்டம் இருக்குது. இந்த உலகத்தில் எந்த மனுஷன் மேலையும் திட்டம் இல்லாம ஆண்டவர் இந்த உலகத்துக்குள்ள கொண்டு வரல. உனக்கு படிப்பு இருக்குதா, பணம் இருக்குதா, அந்தஸ்து இருக்குதா, ஆஸ்தி இருக்குதா, அழகு இருக்குதா, அறிவு இருக்குதா என்பதையெல்லாம் ஆண்டவர் பார்க்கல. இந்த உலகத்தில் பிறக்க போகிற எல்லா மனுஷனை குறித்தும் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. அந்த திட்டத்தை விட்டு அவன் ஒரு நாளும் விலக கூடாது. அப்படிப்பட்டவனை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுவார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்ப தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை. இரண்டாவது, தேவ திட்டத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை. தேவ திட்டம். நமக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு திட்டம் இருக்குது, நம்மை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கென்று ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து என் குடும்பத்துக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து என்னை சுற்றி இருக்கிற மனிதர்களுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து பிசாசுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. என்னை குறித்து ஆமென் தேவனுக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. இப்ப இதை எல்லா திட்டத்தின் நடுவில் தான் நான் நிற்கிறேன். இந்த போல தான் எல்லாருடைய வாழ்க்கையிலும். ஒருத்தனுடைய வாழ்க்கையில மனுஷன் ஒரு திட்டத்தை சொல்லுவான், குடும்பம் ஒரு திட்டத்தை சொல்லும், பிசாசு ஒரு திட்டத்தை வைப்பான், உலகம் ஒரு திட்டத்தை வைக்கும், இன்னொரு பக்கம் தேவனுடைய திட்டம் அவன் மேல இருக்கும். இதன் நடுவிலே மற்ற திட்டங்களை எல்லாம் புறம் தள்ளிவிட்டு தேவனுடைய திட்டத்தின் மையத்திலே ஒரு மனிதன் நிற்பானேயானால் அவன் எந்த சூழ்நிலை நடுவிலையும் கைவிடப்படுவதில்லை.
ஆமென். அவனுக்கு முன்பாக யோர்தான் பெருவெள்ளமாய் பிரவாகித்து வரட்டும், எரிகோ பெருமதிலாய் தடையாய் நிற்கட்டும். அதன் நடுவிலேயும் கர்த்தர் யோசுவா பார்த்து சொல்வார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். ஆமென். ஏன்னா நீ தேவ திட்டத்தை விட்டு என்ன செய்யல, விலகல. தேவ பிரசன்னத்தை விட்டு விலகல, தேவ திட்டத்தை விட்டு விலகல. மூணாவது, ஆசரிப்பு கூடாரம் என்பது தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம். அவர் ஆசைப்பட்டு கேட்டது. அவர் ஆசைப்பட்டு கேட்டது என்ன கேட்டது? நான் என் ஜனத்தின் நடுவில் என்ன செய்ய விரும்புகிறேன், வாசம் பண்ண விரும்புகிறேன். என் ஜனத்தோடு நான் முகமுகமாக பேச விரும்புகிறேன். நான் வந்து என் ஜனத்தை அவங்க இருக்கிற இடத்துல சந்திப்பதற்கு எனக்கு ஒரு ஆசரிப்பு கூடாரத்தை என்ன செய்ய, உண்டு பண்ணு. அப்போ அது தேவனுடைய விருப்பம். தேவனுடைய விருப்பம். டேய் நான் வருவேன், எனக்கு பாயசம் செஞ்சு வை அப்படிங்கிறது அவங்களுடைய. அப்போ அவங்க விருப்பத்தை உடனே என்ன செய்கிறோம்? இப்போ உங்கள் சொந்தக்காரங்க உங்கள் வீட்டுக்கு வர்றாங்க, வரும்போது உங்கள் வீட்டில் இதுக்கு முன்னாடி சாப்பிட்ருப்பாங்க, ஏதாவது ஒரு டிஷ்ஷு நல்லா ருசியாக சாப்பிட்ருப்பாங்க. அப்போ அவங்க வர்றதுக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீ அந்த போன வாட்டி வந்த நேரம் இதை பண்ணல, அதை நீ என்ன செய், பண்ணி சொல்லுங்கள், பண்ணி இல்லை பண்ணி வை, குக் பண்ணி வை. அப்போது நமக்கு வாய்ப்பு இல்லைனாலும், வசதி இல்லைனாலும், அதற்கான நேரம் நமக்கு இல்லைனாலும், ஆமை என்னுடைய சிநேகிதி, என்னுடைய சிநேகிதன், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, அவள் என் வீட்டை சந்திக்க வருகிறாள், அவளுடைய விருப்பத்தை என்கிட்ட சொல்லிட்டா, எப்படியாவது கஷ்டப்பட்டாவது அவளுக்கானதை என்ன செஞ்சு வச்சிடணும், ரெடி பண்ணி வச்சிடணும். அப்படி ஆயத்தமாக்கப்பட்டது தான் ஆசரிப்பு கூடாரம். தேவனுடைய விருப்பம் அது, தேவனுடைய விருப்பம் அது. நான் சும்மா அங்கேயே இருந்து, ஆண்டவரே நான் அங்கேருந்தே பேசிகிட்டு இருக்கிறேன் என் ஜனத்திட்ட. ஆனால் ஆசரிப்பு கூடாரம் வர்றது வரைக்கும் ஆண்டவர் மோசேட்ட பேசுவார், மோசே ஜனங்கள்கிட்ட பேசுவான். இப்போ ஆசரிப்பு கூடாரம் வந்ததுக்கப்புறம் நேராக ஜனத்தோட பேசுகிறார். ஹல்லேலூயா. அப்போ அது தேவனுடைய விருப்பம். அப்போது அமர்ந்திருக்கிறது, விலகாதிருக்கிறது என்பது தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, தேவ திட்டத்தை விட்டு விலகாத வாழ்க்கை, தேவனுடைய விருப்பத்தை விட்டு விலகாத வாழ்க்கை. ஆமென். எபிரேயர் 9ஆம் அதிகாரம் 11வது வசனத்தை வாசியுங்கள். எபிரேயர் 9:11. கிறிஸ்துவானவர் வரப்போகிற நன்மைகளுக்குரிய வெளிப்பட்டு, நல்ல கவனி, கையினால் செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடாரத்தின் வழியாக. அப்போ இங்கே வசனத்தில் பவுல் எழுதும்போது ஆசரிப்பு கூடாரத்தை எதோடு ஒப்பிட்டு எழுதுகிறார் என்றால், கிறிஸ்துவின் நிழலுக்கு ஒப்பாக எழுதுகிறார். எதற்கு ஒப்பாக எழுதுகிறார்? கிறிஸ்துவின் நிழலுக்கு ஒப்பாக எழுதுகிறார். இப்போ அன்றைக்கு ஆசரிப்பு கூடாரமாய் இருந்து இன்றைக்கு அது கிறிஸ்துவின் நிழலுக்கு ஒப்பாய் இருக்கிறது. ஆமென். தெளிவாக எழுதுகிறார். ஆமென். இந்த கையினாலே செய்யப்பட்டதாகிய இந்த சிருஷ்டி சம்பந்தமான கூடாரத்தின் வழியாக அல்ல, பெரிதும் உத்தமமான கூடார, அப்படின்னா தன்னை அதற்கு முன்பாக வைத்து ஏன் வழியா பிரவேசிக்கிறவன், ஏன் வழியா உட்பிரவேசிக்கிறவன், என்னை தனக்கு வழியாய் கொண்டவன். அப்போ பழைய ஏற்பாட்டிலே அது நிழலாய் இருக்கிறது, இங்கே கிறிஸ்து நிஜமாய் இருக்கிறார். அப்படியானால் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாத வாழ்க்கை என்பது என்ன? ஒன்று, தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாத வாழ்க்கை. 2, தேவ திட்டத்தை விட்டு விலகாத வாழ்க்கை. 3, தேவனுடைய விருப்பத்தை விட்டு விலகாத வாழ்க்கை. 4, தேவனை விட்டு விலகாத வாழ்க்கை. ஆமென். தேவனை விட்டு விலகாத வாழ்க்கை. அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ அமர்ந்திருக்கிறவன் யோசுவா, விலகாதிருக்கிறவன், ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகாது பிரியாது அமர்ந்திருக்கிற ஒரு வாழ்வை உடையவனுக்குத்தான் ஆண்டவர் சொன்னார், இந்த காலகட்டம் அல்ல, எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை. 2வது யோசுவாவை குறித்து நாம் தியானிக்கும் போது யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம், யாத்ராகமத்தின் புத்தகம் 17ஆம் அதிகாரம் 8, 9, 10 வசனங்களை வாசியுங்கள். 8, 9, 10 வசனங்களை வாசியுங்கள். அமலேக்கியர் வந்து ரெவித்தீமிலே இஸ்ரவேலரோடு யுத்தம் பண்ணினார்கள்.
நீ நமக்காக மனிதரை தெரிந்து கொண்டு புறப்பட்டு அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. நாளைக்கு நான் மலை உச்சியில் தேவனுடைய கோலை என் கையில் பிடித்து கொண்டு நிற்பேன் என்றான். நல்ல கவனிங்க, யோசுவா தனக்கு மோசே சொன்னபடியே செய்து அமலேக்கோடு யுத்தம் பண்ணினான். மோசேயும் ஆரோனும் ஊர் என்பவனும் மலை உச்சியில் ஏறினார்கள். நல்லா கவனிக்கணும். ஒன்று அமர்ந்திருக்கிற வாழ்வு, ரெண்டாவது அர்ப்பணிக்கிற மனசு. என்னது? அர்ப்பணிக்கிற மனசு. சார், முன்ன பின்ன யோசுவாவுக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை. உலகத்தில் சொல்லுவாங்க, முன்ன பின்ன செத்தாதானே சுடுகாடு தெரியும். யோசுவா அப்படிப்பட்டவன். இதுவரைக்கும் மோசேக்கு பணிவிடைக்காரனாக இருக்கிறான். மோசே எங்கெல்லாம் போறானோ பின்னாடியே போவான். ஆசரிப்பு கூடாரத்தில் போனால் அவன் கூடவே இருப்பான். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு மோசே போனாலும் இவன் ஆசரிப்பு கூடாரத்தில் இருப்பான். இப்படி இருந்து பழகினவன் இவன். யுத்தம் பண்ணி பழக்கமே இல்லை. ஆனா ஒரு நாள் அமலேக்கியர்கள் ரெபித்தீமிலே இஸ்ரவேலரோடு கூட என்ன செய்கிறார்கள்? யுத்தம் பண்ணுகிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள் அங்க பாளையத்தில் இருக்குது. அப்ப யோசுவா இங்க மோசேயோடு கூட இருக்கிறான். மோசேக்கு செய்தி வருகிறது, ரெபித்தீமிலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலரோடு என்ன செய்கிறாங்க? யுத்தம் பண்ணுகிறார்கள். உடனே மோசே சொல்றான், யோசுவா நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு புறப்பட்டு என்ன செய்? அமலேக்கோடு யுத்தம் பண்ணு. ஓய், உமக்கு என்ன மண்டைக்கு என்ன வீக்கமா? இத்தனை வருஷமா ஒரு ஈட்டிய நீர் என் கையில் தந்தது இல்லை. ஒரு பட்டயத்தை எப்படி பிடிக்கணும்னு கற்றுக் கொடுத்தது இல்லை. யுத்தம் பண்ணுவது எப்படி என்பது எனக்கு தெரியாது அப்படின்னு எந்த விளக்கமும் சொல்லலை. விளக்கம் சொல்றவன் விளங்க மாட்டான். ராமேன் சொல்லுங்க. நெவர் எக்ஸ்பிளைன் அண்ட் நெவர் கம்ப்ளைன். மோசே சொல்றான், நீ போ யுத்தம் பண்ணு. பழக்கம் இல்லை, ஆனா அர்ப்பணிக்கிற மனது இருக்கிறது. ஊழியம் செஞ்சு பழக்கம் இல்லை. நான் என்ன பிறக்கும் போதே மைக்க பிடிச்சிட்டான் வந்தேன். என் தாயின் கற்பத்திலிருந்து வெளிப்படும் போதே மினி ப்ரோ மைக்கோடைய வந்தேன். இல்லை, பழக்கம் இல்லை. திடீர்னு ஒரு நாள் ஒரு வாய்ப்பு வருகிறது. சிலுவை தியான கூடுகையிலே முதல் வாய்ப்பு வருகிறது. இயேசு சிலுவையில் அறையப்பட்ட நாளில் முதல் முறையாக அன்னைக்கு தான் நான் பேசுகிறேன். என்ன வார்த்தை பேசுகிறேன் தெரியுமா? முடிந்தது. கதமோகையா, முடிந்தது, முடிந்து போச்சு. அன்னைக்கே நான் முடிவு பண்ணேன், என் வாழ்க்கை எல்லாமே என்ன செய்து முடிந்தது. அடுத்தது நான் பேசுறதுக்கு ஆண்டவர் மறுபடியும் சிலுவையில் அடிக்கப்பட வேண்டியது இருந்தது. அடுத்த வெள்ளிக்கிழமை, அடுத்த வருஷம் வெள்ளிக்கிழமை தாகமாய் இருக்கிறேன். அதன் பிறகு ஒரு வருஷம் கேப்பு. அடுத்த திரும்ப அவனுக்கு கையில் எப்போ மை கிடைக்குது? சிலுவையில் அடிக்கப்படும் போது, அதோ உன் தாய், அதோ உன் மகன். சொன்னா செய்யணும். அர்ப்பணிக்கிற மனசு, அர்ப்பணிக்கிற மனசு. எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது, எனக்கு ஈட்டி பிடிக்க தெரியாது, எனக்கு பட்டயம் எப்படி வீசணும் தெரியாது, எப்படி கேடயத்தை பிடிக்கணும் தெரியாது. அமலேக்கியர்கள் யுத்தத்தில் கை தேர்ந்தவர்கள். அவர்கள் இஸ்ரவேலோடு யுத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாதுன்னு சொல்லல. இவன் தனக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு மோசே சொன்ன ஒரு வார்த்தைக்காக அவன் யுத்தம் பண்ண போகிறான். வேதம் சொல்லுகிறது, அவனுடைய வாழ்க்கை முழுவதும் ஒரு யுத்தத்தில் கூட அவன் தோல்வி அடையவில்லை. அவனை கர்த்தர் யுத்த வீரனாய் வைத்தார். அவனை விட்டு ஆண்டவர் விலகவே இல்லை. அர்ப்பணிக்கிற மனதுடையவனை ஆண்டவர் விட்டு கொடுப்பதில்லை. அர்ப்பணிக்கிற மனதுடையவளை ஆண்டவர் விட்டு விலகுவதில்லை. இந்த காலை நேரத்தில் இந்த ஆலயத்துக்குள்ளால ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வதற்கு அர்ப்பணிக்கிற இருதயத்தோட நீங்க இருப்பீங்கன்னா இந்த பலிபீடத்தில் என்று சொல்லுகிறேன், எப்படிப்பட்ட காலகட்டத்திலும் தேவன் நம்மை கைவிடுவதும் இல்லை, நம்மை விட்டு விலகுவதும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரம் கோயம்புத்தூர்ல ஒரு ஊழியர் கூடுகையில் காலையில் பேசுறேன்.
மாலையில் ஒரு பெண்கள் கூடுகையில் பேசுகிறேன். முடிந்த பிறகு ஒரு ஊழியர் குடும்பம் ஜெபிக்கும்படி வந்தது. நான் அவனுக்காக ஜெபிக்கும் போது ஆண்டவர் வார்த்தைகளை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு நான் ஜெபித்து விட்டு கடந்து வந்தேன். அவன் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறான், அவனுடைய மனைவி வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஆனால் அவர்களுக்குள்ளால ஒரு தயக்கம். இப்போ ஒரு வேலையை விட்டுட்டா ஆண்டவர் என்ன நடத்துவாரா, ஆண்டவர் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற மாதிரி ஜெபிக்கும் போது ஆண்டவர் தந்த வார்த்தைகளை சொன்னேன். நான் இரவு வீடு வந்து சேரும்பதற்கு முன்னாடி ஒரு பெரிய மெசேஜ் அனுப்பியிருந்தான். God spoke to me prophetically. நான் இந்த நிலைமையில தான் இருந்தேன். ஆண்டவர் என்ன நடத்துவாரா, நடத்த முடியுமா, என்ன செய்வேன், என்ன செய்ய போறேங்கிற கவலையோட இருந்தேன். கர்த்தர் உங்க மூலமா பேசுகிறார். இன்னைக்கு தைரியமா முடிவெடுக்கிறேன். அந்த அர்ப்பணிக்கிற மனசு இருந்துச்சுன்னா எந்த காலகட்டத்திலும் தெய்வம் நம்மை கைவிடுவது இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. சார் எனக்கு யுத்தம் பண்ணி பழக்கம் இல்லை சார், எனக்கு பிரசங்கம் பண்ணி பழக்கம் இல்லை, எனக்கு பாட்டு பாட வராது. சிலர் எல்லாம் பாடு நான் கேட்டுக்கிட்டே இருக்கலாம், சிலர் பாடு நான் கேட்டுக்கிட்டே தான் இருக்கணும். சிலர் பிரசங்கம் பண்ணா ஆமென் கேட்டு அருவே என்னடா பிளேடு போடுறான் அப்படின்னு தோணும். ஆனால் பிரசங்கம் பண்ணுற கிருபை எப்படி வந்துச்சுன்னு எனக்கு தெரியாது. நான் எந்த கல்லூரியிலையும் போய் பிரசங்க கலையை படித்தவன் அல்ல. எந்த கல்லூரியிலையும் போய் எப்படி பிரசங்கிப்பது என்பதை பல மணி நேரங்கள் வகுப்பில் உட்கார்ந்து கற்றுக்கொண்டவன் அல்ல. ஆனால் தேவனுக்கு முன்பாக அர்ப்பணிக்கிற மனதை கர்த்தர் பார்த்தார். இன்றைக்கு ராஜாக்களுக்கு முன்பாக நிறுத்தி தேவனுடைய வார்த்தையை பேச வைத்திருக்கிறார் என்றார். இந்த காலை நேரத்தில் சபையை நான் சேலஞ்ச் பண்ண வரியா அர்ப்பணிக்க மனதோட வந்தீனா ஆண்டவர் உன்னை கைவிடவே மாட்டார். ஆமென். அவர் என்னை கைவிடலையே, என் குடும்பத்தை கைவிடலையே, என்னை நாளுக்கு நாள் ஆசீர்வாதமாக தானே வச்சுட்டு வராரு. ஆமாம், ஊர் உலகம் என்ன வேணாலும் விமர்சிக்கட்டும், எத்தனை விமர்சனங்கள் வந்தாலும் கவலையே கிடையாது. அதெல்லாம் முன்னாடி தான் ஃபீல் பண்ணுறது, இப்போ எல்லாம் காதிலே வாங்குறது கிடையாது. ஆமென். ஏன்னா நாளுக்கு நாள் கர்த்தர் என்னை விருட்சம் போல வளர்த்தி கொண்டு வருகிறார், ஊழியத்தின் எல்லைகளை விரிவாக்கி கொண்டே இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா அர்ப்பணிக்கிற மனதை தான் பார்த்தார். ஆமென், ஹல்லேலூயா. அர்ப்பணிக்கிற மனது. காலையில் ஒரு வீடு பிரதிஷ்டை முடிக்கிறேன், அடுத்தது ஒரு ஊழியர் கூட்டத்தில் பேசுகிறேன், அடுத்தது சாயங்காலம் ஒரு பெண்கள் கூட்டத்தில் பேசுகிறேன், நைட்டு கிளம்பி காலையில் வர்றேன். ஆமாம், இப்படி ஓய்வு இல்லாமல் ஓடுறோம் சார். கையை தூக்க முடியாது இதுக்கு மேலே. இந்த கையை மைக்கை இப்படி பிடிச்சி இந்த மசில் ஸ்டிஃப் ஆகிருச்சு. ஆமாம், இந்த கையை தூக்கினா வலிக்குது. ஆமாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து தான் தூக்கணும். ஆனால் இங்கே ஓடுறோம் தெரியுமா, அதனால தான் ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஆமென். யோசுவா, இந்த ஜனங்கள் உன்னை குறித்து என்ன வேணாலும் சொல்லட்டும், அதை பற்றி கவலைப்படாத. நான் உன் மனசை தான் பார்க்குறேன், நான் உன் மனசை தான் பார்க்குறேன். இந்த மனசு யாருக்கும் துரோகம் செய்யாத மனசு, இந்த மனசு யாருக்கு மனதார தீவினையை செய்யாத மனசு, இந்த மனசு யாரை நோகடிக்காத மனசு. எனக்கு தெரியும், இந்த மனசை தான் பார்க்குறார். யோசுவாவினுடைய அர்ப்பணிக்கிற மனசை பார்க்குறாரு. இவன் போய் சொல்லலை, மோசே எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது மோசே, எப்படி யுத்தம் பண்ணுறது, ஒரு வாரம் ட்ரைனிங் போயிட்டு வரட்டா, ஒரு வாரம் ட்ரைனிங் போயிட்டு மோசே பார்த்தா அப்போரியா அப்படியே பேரில் அங்கே யுத்தம் பண்ணிட்டு இருக்கிறான். நீ போ சொன்னா சொல்கிறபடி செய்கிற மனசு. ஆமென், ஹல்லேலூயா. அப்போ தான் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இல்லைன்னா கைவிட்டுருவாருங்க, இல்லைன்னா கைவிட்டுருவார். மோசே சொன்ன வார்த்தையின்படி அவன் என்ன செய்கிறான், யுத்தம் பண்ணினான். என்ன செய்தான், யுத்தம் பண்ணினான். அதன் பிறகு வேதம் தொடர்ந்து சொல்லுகிறது, யோசுவா ஒரு யுத்த வீரன். யோசுவா ஒரு அர்ப்பணிக்கிற மனது. ஒன்று அமர்ந்திருக்கிற வாழ்வு, ரெண்டாவது அர்ப்பணிக்கிற மனது, மூன்றாவது பாருங்க, எண்ணாகமத்தின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா, நீ தெரிந்து கொண்டு அவன் மேல் உன் கையை வைத்து. ஆமென். ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய யோசுவா. அப்போ ஒன்று அமர்ந்திருக்கிற வாழ்வு, இரண்டாவது அர்ப்பணிக்கிற மனது, மூன்றாவது ஆவியானவரால் நிரப்பப்பட்ட ஜீவிதம். ஆவியை பெற்றவன், ஆவியை பெற்றவன். ஆவியை பெற்றவர்களை ஆண்டவர் கைவிட்டதில்லை. யோசேப்புக்குள் ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது. குடும்பம் அவனை கைவிட்டது, சகோதரர்கள் அவனை கைவிட்டார்கள். அவனை அடிமையாய் கொண்டு வந்த போத்திபார் அவனை கைவிட்டான்.
எல்லாரும் அவனை கைவிட்டாலும் ஆவியை கொடுத்தவர் அவனை கைவிடல. தானியேலுக்குள் விசேஷித்த ஆவி இருந்தது. கர்த்தர் அவங்களை கைவிடல. சிங்கத்தின் வாய்க்கு ஒப்பு கொடுக்கல. எந்த காலகட்டத்திலும் தரியுனுடைய காலகட்டம், அடுத்தது 3 பேருடைய காலகட்டம், கோரேசனுடைய காலகட்டம், இன்னொருத்தன் யாரு? தரியுனுடைய காலத்திலும் கோரேசனுடைய காலத்திலும் பெர்சியனாகிய, சொல்லுங்க வசனம் சொல்லுங்க, 3 காலகட்டத்தில் தானியேலை கர்த்தர் என்ன செய்யலை? கைவிடவே இல்லை. ஏன்னா அவனுக்குள்ளால ஆவி இருந்துச்சு. அவனுக்குள்ளால விசேஷித்த ஆவி இருந்துச்சு. இந்த ஆவி ஒரு மனிதனை கைவிடாது. ஆமென். கிறிஸ்துவுக்குள் இருந்த ஆவி மரித்தோரிலிருந்து அவரை என்ன செய்தது? உயிர்ப்பித்தது. என்ன செய்தது? உயிர்ப்பு. இந்த மண்ணோடு மக்கி போக வைக்கல. அவருக்குள்ளிருந்த பிதாவின் ஆவியானவர் அவரை என்ன செய்தார்? உயிர்ப்பித்தார். அப்போ ஆவியை பெற்றவன் யோசுவா. என்ன பெற்றவனா யோசுவா? ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். யோவான் 14ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், நான் போகிறேன் ஆனால் என்றென்றைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு வேறொரு தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியை உங்களிடத்தில் என்ன செய்வேன்? அனுப்புவேன். நான் போறதுனால நான் உங்களை கைவிட்டு போறேன்னு நினைக்காத. என்றைக்கும் உன்னை கைவிட மாட்டேன். அதுக்கு தான் என் ஆவியை உனக்கு தரேன். அதுக்கு தான் என்னுடைய அபிஷேகத்தை தரேன். அதுக்கு தான் என்னுடைய ஆவியானவரை உனக்கு நான் அனுப்பினதே. அதுக்கு தான். இந்த ஆண்டவரை நம்பணுமே, 3.5 ஆண்டு காலம் கூடவே இருந்தோமே, திடீர்னு சொல்லாம கொல்லாம இப்படி செத்து போயிட்டாரு, எங்களை கைவிட்டுட்டு போயிட்டாரு, இனி அடுத்த கட்டத்துக்கு என்ன பண்ணுவோம், அப்பத்துக்கு என்ன பண்ணுவோம், வாழ்க்கைக்கு என்ன பண்ணுவோம்னு ஆமென் அவங்க கலங்கி போய் இருக்கிற நேரத்தில் தான் கர்த்தர் பார்த்து சொல்றாரு, உங்கள் இருதயம் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பதாக. நான் உங்களை திக்கற்றவளாக விடேன், உங்களிடத்தில் வருவேன். நீ கைவிடப்பட்டேன்னு நினைக்காத. நீ கைவிடப்படாமல் இருப்பதற்காக தான் என் ஆவியை உனக்குள்ள வைக்கிறேன். ஆவியை பெற்றவன். அப்போ அமர்ந்திருக்கிற வாழ்வு, அர்ப்பணிக்கிற மனது, ஆவியை உடைய ஜீவிதம். வருஷங்களாய் ஆலயத்துக்கு வருகிறோம், இன்னும் அபிஷேகம் இல்லை. வருஷங்களா கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறோம், இன்னும் பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகம் இல்லை. ரட்சிக்கப்பட்டாச்சா, 1 வருஷம் 2 வருஷம் அவ்வளோதான். அடுத்த உடனே ஞான ஸ்நானத்துக்கு ஒப்பு கொடுக்கணும். அடுத்த உடனே பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்று அடுத்த சில ஆண்டுகளில் தேவனுக்காக ஊழியம் செய்ய ஆரம்பிக்கணும். இதுதான் தேவனுடைய ஸ்ட்ராட்டஜி, இதுதான் தேவனுடைய திட்டம். காலங்களாக உட்கார்ந்து இருக்கிறோம். நல்ல வேளை நம்ம ஊரில் சர்ச்சில் பாய் இல்லை, இல்லைன்னா உட்கார்ந்த இடத்துல அப்படியே பாய் ஓட்டே ஆயிருக்கும். ஆனாலும் மேட்டை தேய்க்க கூடாது. புறப்பட்டு போங்கள், சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள், என்னுடைய நாமத்தினால் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்க, நான் உங்களுக்கு கற்பித்ததை எல்லாம் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்க? உபதேசம் பண்ணுங்க. இது யாரால முடியும்னா ஆவியை பெற்றவனால தான் முடியும். ஆமென். சும்மா இங்க வந்து நின்று கையை தட்டிட்டு அப்படியே 2 தடவை தேங்காய் மாமியில் அரைச்ச மாதிரி 2 முறை தேங்காயை திருவி கொடுத்தா அம்மியில் அரைச்சிருவாங்க. அப்படி சரி, இதில் இல்லை வாழ்க்கை. ஆவியை பெற்றவன் அவன் தேசத்தை ஜனங்களுக்காய் பங்கிட்டு கொடுக்கிறான். மோசைக்கு அந்த கிருபை இல்லை. மோசைக்கு அதை பார்க்கிற கிருபை தான் இருந்துச்சு. சுதந்தரிக்கிற கிருபை யோசுவாவுக்கு, அதை பங்கிட்டு கொடுக்கிற கிருபை யோசுவாவுக்கு. இப்போ யோசுவாவை குறித்து ஆண்டவர் சொல்றாரு, உன்னுடைய அமர்ந்திருக்கிற வாழ்வை நான் கண்டேன், உன் அர்ப்பணிக்கிற மனசை கண்டேன், நீ ஆவியை பெற்றவன் என்பதை நான் அறிந்தேன். அதனால நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். தேவன் என்னை கைவிடக்கூடாது என்கிற விருப்பம் எல்லாருக்குள்ளும் இருக்கிறது.
தேவன் என்னை விட்டு விலகக்கூடாது என்கிற ஜெபம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்கிறோம். ஆண்டவரே வயசாயிடுச்சு, ஆண்டவர் என்னை கைவிட்டக்கூடாது, என் பிள்ளைகளை கைவிட்டக்கூடாது, என் குடும்பத்தை கைவிடக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம ஜெபிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கிறோம். ஆனால் வேதம் சொல்லுகிற ஆலோசனை, தேவன் ஒரு மனிதனை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்றால் அவன் தேவனை விட்டு விலகாதிருக்க வேண்டும். தேவ பிரசன்னத்தை விட்டு விலகாதிருக்கணும். தேவ திட்டத்தை விட்டு விலகாதிருக்கணும். நம்ம அம்மா இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு, நம்ம விருப்பத்துக்கு வாழ்ந்துட்டு, நம்ம திட்டத்தை நிறைவேற்றிட்டு ஆண்டவர் என்னை கைவிட்டுட்டாருன்னு சொல்லக்கூடாது. அவருடைய திட்டத்தில் நின்னா ஒரு மனிதனையும் அவர் கைவிட மாட்டார். ஒரு மனிதனையும் கைவிட மாட்டார். அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற ஒரு மனிதனையும் அவர் கைவிட மாட்டார். அவருடைய பிரசன்னத்தை விட்டு விலகாத ஒரு மனிதனையும் கைவிட மாட்டார். அவரை விட்டு விலகாத ஒரு மனிதனையும் அவர் கைவிடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. கடும் புயல் வரட்டும், கொடும் காற்றுகள் வரட்டும், கொந்தளிப்புகள் வரட்டும், சவால்கள் வரட்டும், சத்துருக்கள் வெள்ளம் போல புறப்பட்டு வரட்டும், எந்த சூழ்நிலை ஆனாலும் நிற்க முடியாது, விழுந்து விடுவேனோ, மூழ்கி விடுவேனோ என்கிற பயம் நிறைந்த சூழ்நிலைகள் வந்தாலும் பக்கத்தில் ஒரு காதில் வந்து ஒரு குரல் கேட்கும், நான் பக்கத்தில் தான் நிற்கிறேன், பயப்படாத, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. அமர்ந்திருக்கிற வாழ்வு, அமர்ந்திருக்கிற வாழ்வு. சும்மா கடையில் போய் திண்ணையில் போய் உட்கார்ந்துருக்கிறோம், ஊர் வெளிகளில் போய் உட்கார்ந்துருக்கிறோம் பல மணி நேரங்கள். தேவ பிரசன்னத்தை வந்து உட்கார்வதற்கு நம்ம கஷ்டமாக இருக்குது. தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுவது கஷ்டமாக இருக்குது. நாம் விரும்புகிறதெல்லாம் நிறைவேற்றும், அதை செஞ்சிருவோம், இதை செஞ்சிருவோம். தேவ திட்டத்தை நிறைவேற்ற முடியல, தேவ திட்டத்தை விட்டு விலகுறோம். பிள்ளைகளை தேவ திட்டத்தை விட்டு வழி விலக செய்கிறோம். எனக்கு உடம்பு சரியில்லை, சரி நீயாவது சர்ச்சுக்கு போலன்னு சொல்றதுக்கு மனசு வரல பெற்றோர்களுக்கு, நிறைய பேருக்கு. நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கிறேன், வருஷத்தில் 12 மாதம் இருக்குது, 12 மாதத்தில் 9 மாதம் திருவிருந்து அட்டன் பண்ணாத எவனுக்கும் கல்லறை வைக்கிறதுக்கு வரமாட்டேன், அடக்கம் பண்ண வரமாட்டேன், கல்யாணம் நடத்தி தரமாட்டேன், கட்டளை வைக்க வரமாட்டேன். அங்கே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு, அங்கே இருந்துட்டு இங்கே இருந்துட்டு, கடைசியில் பாஸ்டர் இப்படி ஆகிப்போச்சு அப்படின்னா நானும் எங்கள் சகோதரனும் இரவு பகலாக வந்து நிற்கணும்னு அவசியம் இல்லை. அப்போ டெய்லி வர்றவங்களுக்கும் வராதவங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது? நீ சர்ச்சுக்கு வர மாட்ட, ஆராதிக்க வர மாட்ட, திருவிருந்து எடுக்க மாட்ட, தசமபாகம் கொடுக்க மாட்ட, ஆலயத்தில் எந்த காரியத்திலும் பங்கெடுக்க மாட்ட, ஆனால் உனக்காக நாங்கள் வரணும் அப்படிங்கிறதுக்கு அவசியம் இல்லை. அப்போ நாங்கள் வேற சபையை பார்த்து போகிறோம், தாராளமாக போயிட்டு வா, வேணா நான் அட்ரஸ் தரேன். தேவ திட்டத்தை விட்டு வழி விலகி நிற்கிற, தேவ விருப்பத்தை விட்டு வழி விலகி நிற்கிற, தேவ பிரசன்னத்தை விட்டு வழி விலகி நிற்கிற, நல்ல எச்சரிக்கையாக சொல்கிறேன், எந்த வாலிப பையனுக்கும் வாலிப பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டேன். சபைக்கு ஒழுங்காக வராமல், சபையில் உள்ள காரியங்களை ஒழுங்காக இல்லாமல், ஞானஸ்நானம் எடுத்து திருவிருந்து அட்டன் பண்ணாமல், சும்மா மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கிட்டு இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு கடைசியில் பாஸ்டர் என்ன பயிலி கட்டி வைப்பியலா, கட்டி வைப்போம், செட்டியாரி கடையிலேருந்து கயிறை வாங்கி கட்டி வைப்போம். அப்ப டெய்லி வந்து உட்கார்ந்து இருக்கிறான், இவனுக்கும் அவனுக்கு என்ன வித்தியாசம்? ஒவ்வொரு ஆராதனையில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்களே, இவங்களுக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? வயசான தாய் தகப்பனார் பலவீனத்தில் வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க பின்னாடி. ஏன் அவங்களுக்கு வீட்டில் உட்கார முடியாதா? நடக்க முடியல சார், உட்கார முடியல. ஆனாலும் தேவ பிரசன்னத்தில் கொஞ்சம் பலன் வந்தோன்னு வந்து உட்காரணுங்கிற எண்ணம் வருது இல்லை, அவங்கள தான் ஆண்டவர் கைவிட மாட்டார், அவங்கள தான் ஆண்டவர் விட்டு விலக மாட்டார். உனக்கு நல்ல பலன் இருக்குது, நல்ல சௌகரியம் இருக்குது, நல்ல வாகனம் இருக்குது, ஆனா கொளுத்து போய் போலாம், அவர் கூப்பிட்டா வருவாரு வருவாரு, அது வேற யார்ட்டையும் போய் பேசணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்றேன், அது நாங்க வேற பாஸ்டர் தாராளமா பார்த்துங்க, அது நாங்க இனி சர்ச்சுக்கு தாராளமா போங்க, தாராளமா போங்க. 500 பன்னிக்குட்டிகளை மேய்க்கிறத விட 50 சிங்கக்குட்டிகளை மேய்ச்சிட்டு போகலாம். ஆமென். எனக்கு கொஞ்ச நாள் அது ஆதங்கமாக இருக்குது. சர்ச்சுக்கு வர மாட்டான், சர்ச்சில் உள்ள எந்த காரியத்தில் ஈடுபட மாட்டான், ஆலயத்து பக்கமே வரமாட்டான், திருவிருந்துக்கு வர மாட்டான், தசமபாகம் கொடுக்க மாட்டான், காணிக்க கொடுக்க மாட்டான், சர்ச்சில் ஒரு ஆனிவர்சரினா வந்து நிற்க மாட்டான், எதுவுமே செய்ய மாட்டான். ஆனால் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன செய்யணும்? கட்டளை வச்ச போனோம், கதவு வச்ச போனோம், அப்புறம் கல்யாணம் பண்ண வைக்க போனோம், செத்தா பூத்தம்,
எங்களுக்கு பூத்துது இல்லை, நூற்று. நீங்களே யோசிங்க. அப்போ நீங்கள்லாம் டெய்லி வரீங்க, எல்லா ஆராதனையில் வரீங்க, எல்லா ஒரு தேவைன்னு சொன்னோன்னே கைகளை பலப்படுத்துறீங்க, எல்லா காரியத்திலையும் உறுதுணையாக நிற்கிறீங்க. உங்களுக்கும் அவங்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்பாங்கல்ல, ஜனங்கள் கேட்பாங்கல்ல. வராதவங்களுக்கு எச்சரிக்கை இந்த கேமரா மூலமாய். அதுக்கு நிறைய சர்ச்சஸ் இருக்குது, நிறைய ஊழியக்காரங்க இருக்கிறாங்க. தாராளமாக போகலாம். நீங்கள் என்கிட்ட வந்தாலே நான் நிறைய அட்ரஸ் தரேன், போகலாம், அறிமுகப்படுத்தி கூட விடுறேன், போகலாம். ஆனால் ஒரு காலகட்டம் வரும், கைவிடப்பட்டு நிற்போம். எந்த காலகட்டத்திலும் கைவிடப்படாமல் இருப்பதற்கு நாம் தேவ சமூகத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது? விலகக்கூடாது. அமர்ந்திருக்கிற வாழ்வு. ரெண்டாவது, என்ன சொன்னாலும் செய்யணும் சார். சண்டே கிளாஸு யூனிஃபார்ம் போடணும்னு சொன்னால் என்ன செய்யணும்? போடணும். ஆவியானவர் போடக்கூடாதுன்னு சொன்னான்னு போடக்கூடாது, இல்லைன்னா போயிடணும். இளம் தலைவர்கள் யூனிஃபார்ம் என்ன செஞ்சாங்க? அவங்க போட்டாங்க. வாலிபர்கள் யூனிஃபார்ம்னா போட்டாங்க. யூனிஃபார்ம்னா என்ன? ஒயிட் சாரியா யூனிஃபார்மு? எல்லாரும் ஒயிட்டு தானே போடுவோம். நீ வித்தியாசமாக தெரியணும். இது வாலிபர் குழு, இது இளம் தலைவர்கள் குழு, இது சண்டே கிளாஸ் டீச்சர்ஸ் அப்படின்னு தெரியறதுக்காக தான் யூனிஃபார்மு. தலைமை என்ன சொல்லுதோ கீழ்ப்படியணும். மோசே என்ன சொல்கிறானோ யோசுவா என்ன செஞ்சான்? கீழ்ப்படிஞ்சான். இங்கே குருவுக்கு மிஞ்சின சீசன் எவனுமே இல்லை, எவளுமே இல்லை. எனக்கு பழக்கம் இல்லை, எனக்கு தெரியாது, சொல்ல முடியாது சார். யோசுவா சொல்லலை. ஆசரிப்பு கூடாரத்தில் இருந்தவனுக்கு யுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு சம்பந்தம் இல்லை. ஆனால் மோசே சொன்னானேன்னு சொல்லிட்டு யுத்தம் பண்ண போனான். அந்த அர்ப்பணிக்கிற மனசு இருக்கு பார்த்தீங்களா, அது தேவை. என்ன சொன்னாலும் கீழ்ப்படியணும். சர்ச்சில் சொல்கிறோம், இதை சொன்னால் செய்யணும். ஸ்கூல் படிக்கிறீங்க, உங்கள் டீச்சர் சொன்னால் கேட்குறீங்க. ஸ்கூலில் வேலை பார்க்குறீங்க, உங்கள் மேலிடத்தில் சொன்னால் கீழ்ப்படிங்க. ஆஃபீஸில் வேலை பார்க்குறீங்க, ஆஃபீஸில் சொன்னால் கீழ்ப்படிறீங்க. சபையும் அப்படிப்பட்ட ஒரு இன்ஸ்டிடியூஷன். இதில் என்ன சொல்லுகிறோம் அதை என்ன செய்யணும்? கீழ்ப்படியணும். உங்களுக்குள்ளாலே பேசக்கூடாது, உங்களுக்குள்ளாலே காரியங்களை சொல்லக்கூடாது. என்ன காரியம் இருந்தாலும் தெரியப்படுத்தணும். விருப்பம் இல்லையா? ஒதுங்கிடணும். விருப்பம் இல்லையா? ஒதுங்கிடணும். என்னால் முடியாது, என்னால் டான்ஸ் ஆட முடியாது, என்னால் இது பண்ண முடியாது, ஜஸ்ட் லீவ் இட், விட்டுரு. அர்ப்பணிக்கிற மனதுள்ளவனை தான் கர்த்தர் கைவிட மாட்டார். அர்ப்பணிக்கிற மனதை உடையதான கர்த்தர் கைவிட மாட்டார். அமர்ந்திருக்கிற வாழ்வு, அர்ப்பணிக்கிற வாழ்வு. மூணாவது, ஆவியை உடைய வாழ்வு. எல்லாம் ஜெபிக்கும்படி எழும்பி நிற்கலாம் ஆண்டுடைய சமூகத்தில். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். தேவ பிரசன்னத்தை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை, தேவ திட்டத்தை விட்டு விலகாத ஒரு வாழ்க்கை, தேவ விருப்பத்தை விட்டு நீங்காத ஒரு வாழ்க்கை, தேவனையே விட்டு விலகாத ஒரு ஜீவிதம். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொன்னான், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உன்னை எதிர்த்து நிற்பதில்லை. மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அர்ப்பணிக்கிற மனதுடையவன், அர்ப்பணிக்கிற மனதை உடையவன். யோசுவா, ரெவித்தீமிலே அமலேக்கியர்கள் இஸ்ரவேலருக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார்கள். நீ நமக்காக மனிதர்களை தெரிந்து கொண்டு போய் யுத்தம் பண்ணு. யோசுவா சொல்லலை, எனக்கு யுத்தம் பண்ண தெரியாது மோசே, இதுக்கு முன்ன பின்ன நான் யுத்தம் பண்ணதே இல்லை, நான் சொல்றதை செய். அர்ப்பணிக்கிற மனது. மோசே சொன்னபடியே யோசுவா போய் யுத்தம் பண்ணினான். மோசே சொன்னபடியே யோசுவா போய் யுத்தம் பண்ணினான். அர்ப்பணிக்கிற மனது. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள். அர்ப்பணிக்கிற மனதுடைய வேலைக்காரர்கள். அர்ப்பணிக்கிற மனசு.
கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் அர்ப்பணிக்கிற இருதயம் இருக்குதா? ஆண்டவருக்காக என்ன சொன்னாலும் நான் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். சார் ஊழியத்துக்கு வந்துட்டோம், அவர் என்ன சொன்னாலும் செய்யணும், என்ன சொன்னாலும் செய்யணும். ஒரு நாள் 1000 பேர் கூட்டத்தின் நடுவில் நிறுத்துவார், அங்கேயும் பேச சொல்லுவார், பேசணும். இன்னொரு இடத்துல 10 பேர் தான் இருப்பாங்க, அங்கேயும் போன்னு சொல்லுவார், பேசணும். ஒரு இடத்துல நல்ல மைக்கு கொடுப்பாங்க, பேசுவோம். இன்னொரு இடத்துல மைக்கே இருக்காது, தொண்டை கிளிய கத்தணும், அங்கேயும் பேசணும், பேச சொல்லுவார். இல்ல டேட் இல்லைன்னு சொல்லியிருக்கலாம், ஆனா அர்ப்பணிக்கிற மனசை பார்ப்பார், அர்ப்பணிக்கிற மனது. என்ன சொன்னாலும் செய்வேன், என்ன சொன்னாலும் செய்வேன். அமர்ந்திருக்க சொன்னா அமர்ந்திருப்பேன், யுத்தம் பண்ண சொன்னா யுத்தம் பண்ணுவேன். அந்த அர்ப்பணிக்கிற மனசு தான், அர்ப்பணிக்கிற மனசு. இதைத்தான் செய்வேன், இப்படி தான் செய்வேன், இதைத்தான் பண்ணுவேன், இதை செய்ய மாட்டேன், இதை செய்ய எனக்கு தெரியாது, முடியாது. யூ ஆர் அன்ஃபிட் ஃபார் காட்ஸ் கிங்டம். தேவனுடைய ராஜ்யத்தில் நீ அன்ஃபிட்டு. மோசே சொல்றான், மோசே ஆண்டவர் அழைக்கும் போது சொல்றான், ஆண்டவரே நான் திக்குவாயேன், எனக்கு பேச தெரியாது. வாடா, கம்முன்னு வாடா, கூப்பிட்டா வா. பிரதியுத்தரம் கேட்க வரல, நானு உன்னை புறப்பட வர சொல்லியிருக்கிறேன், நீ வா. நான் உன் வாயோடு கூட இருந்து நான் பேசுவேன், உன் விரலோட கூட இருந்து நான் அற்புதம் செய்வேன், உன் கையில் இருக்கிற கோலை வைத்து நான் செங்கடல்களை பிளப்பேன். எனக்கு அர்ப்பணிக்கிறவர்கள் தான் தேவை, அர்ப்பணிக்கிற மனதை உடையவர்கள் தான் தேவை. ஆண்டவருக்காக எதை செய்ய சொன்னாலும், பாத்ரூம் கழுவணுமா, ஐ எம் ரெடி, இன்னைக்கும் நான் ரெடி, இன்னைக்கும் முகாம்களில் நான் அதை செய்கிறேன். அடுத்த செஷன் நான் ஸ்டேஜில் கெஸ்ட் மாதிரி ப்ரீச் பண்ணுவேன், ஆனால் இடைப்பட்ட நேரத்தில் எல்லா பணிவிடையும் செய்வேன். ஏன்னா என்னை விட்டு ஆண்டவர் விலகக்கூடாது, என்னை அவர் கைவிடக்கூடாது. அர்ப்பணிக்கிற மனசு. நான் பாட்டு மட்டும்தான் பாடுவேன், நான் செய்தி மட்டும்தான் கொடுப்பேன், நான் பாய் மட்டும்தான் போடுவேன், நான் இதை மட்டும்தான் செய்வேன், நான் அதை மட்டும்தான் செய்வேன். இல்லை, திடீர்னு ஒரு நாள் ஆண்டவர் சொல்லுவார், யுத்தம் பண்ணுன்னு சொல்லுவார். நீ போனோம், யுத்தம் பண்ண போனோம். திடீர்னு ஒரு நாள் சொல்லுவார், நீ வா, ஆசரிப்பு கூடாரத்தில் வந்து உட்கார்ந்து அமர்ந்துருன்னு சொல்லுவார். உடனே ஆண்டவரே நான் யுத்தம் பண்ணுனா எப்படி சும்மா இருக்கிறது? இல்லை, சும்மா இருறா கொஞ்ச நாள். அந்த அர்ப்பணிக்கிற மனசை தான் ஆண்டவர் பார்க்கிறார். அவனை பார்த்து ஆண்டவர் சொல்றார், எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், எந்த காலகட்டத்திலும் நான் உன்னை கைவிட மாட்டேன், எந்த காலகட்டத்திலும். யோசுவாவினுடைய காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம் தெரியுமா? நல்ல ஒரு தலைமைத்துவம் இல்லாத ஒரு காலகட்டம், தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு காலகட்டம், சுற்றி இருந்தவர்கள் எல்லாம் துரோகிகளாய் மாறின காலகட்டம், உடன் இருந்தவர்கள் எல்லாம் கை கொடுக்காத ஒரு காலகட்டம். தனியா நிற்கிறான், அவனை பார்த்தான். அதனால தான் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு இந்த ஜனங்களுக்கு முன்னாடி நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். நீ தனியா இருக்கிறன்னு யோசிக்காத, உன் பக்கபலமா யாரும் இல்லைன்னு யோசிக்காத. நீ அமர்ந்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ அர்ப்பணித்திருக்கிறவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன், நீ ஆவியை பெற்றவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. Thank you, Jesus. நீ காண்பதோடு அல்ல, நீ சுதந்தரிப்பாய், நீ சுதந்தரிப்பாய். நீ கானானை சுதந்தரிக்கிறது வரைக்கும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே, கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன்,
கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை, நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. ரெண்டு கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி இந்த காலை ஆராதனையில் தேவ சமூகத்தில், ஆண்டவரே உங்களை விட்டு பிரியாத ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும், ஆண்டவரே உமக்காக அர்ப்பணிக்கிற மனதை எங்களுக்கு தாரும், உம்முடைய ஆவியினால் நடத்தப்படுகிற ஜீவிதத்தை எங்களுக்கு தாரும். உங்கள் விருப்பத்தை விட்டு நாங்கள் விலகக்கூடாது, உங்கள் திட்டத்தை நீங்களும் விலகக்கூடாது, உங்கள் சந்ததிகளும் சொல்லுங்கள், கொஞ்சம் நேரம் சொல்லுங்கள், வாய் திறந்து சொல்லுங்கள். ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நாங்கள் விலகவே கூடாது, நீங்கள் எங்களை விட்டு விலகக்கூடாதப்பா. எந்த காலகட்டம், இன்னைக்கு நெருக்கடியான காலகட்டம், இன்னைக்கு பஞ்சம், பட்டினி, பசி, வியாதி, நஷ்டம், தோல்வி, நீங்கள் நிற்கிற காலகட்டம் என்பது யோசுவாவை போல தனித்து விடப்பட்ட ஒரு காலகட்டம். சுற்றி பார்க்குறேன், யோசுவா பக்கத்தில் நிற்கிறதுக்கு யாருமே இல்லை. அப்போதான் ஆண்டவர் வந்து சொல்ற, நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், நான் உன்னை கைவிட மாட்டேன். ஏன் தெரியுமா? இன்னைக்குள்ள சூழ்நிலை நான் பார்க்கல, நீ அன்னைக்குல இருந்து நீ ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலகவே இல்லை, நீ என் திட்டத்தை விட்டு விலகவே இல்லை, நீ என் விருப்பத்தை விட்டு விலகவே இல்லை, என் சித்தத்தை விட்டு விலகவே இல்லை. அந்த அமர்ந்திருக்கிற வாழ்வை நான் பார்த்தேன், அந்த அர்ப்பணிக்கிற மனசை நான் பார்த்தேன். யுத்தம் பண்ண போன்னு சொன்ன போனேன், ஆசரிப்பு கூடத்தில் உட்காருன்னு சொன்ன உட்கார்ந்த, இதை செய் நான் செஞ்ச, அதை கொடு நான் கொடுத்த, இதை பண்ணு நான் பண்ண. ஆமீன். எந்த பிரதியுத்தரமும் சொல்லாம மோசே என்னெல்லாம் சொன்னான் அதெல்லாம் நீ செஞ்ச, அதை நான் பார்த்தேன். அதனால மோசையோடு இருந்தது போல நான் உன் கூட இருப்பேன். உன்னை நான் கைவிட மாட்டேன், உன்னை நான் கைவிட மாட்டேன். அம்மா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார், ஐயா உங்களை கர்த்தர் கைவிட மாட்டார். முதிர் வயதானவர்களை பார்த்து இந்த காலை நேரம் சொல்றேன், கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சகோதரா, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். சகோதரி, கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இள வயதின் பக்தியை மறந்து விடுவதற்கு அவர் அநீதி உள்ள தெய்வம் அல்ல. அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை, அவர் உன்னை கைவிடுவதில்லை. அர்ப்பணிக்கிற மனதுடையவனாய், ஆவியை பெற்றவனாய், அமர்ந்திருக்கிறவனாய் இருந்த யோசுவாவை விட்டு நீர் விலகல, நீர் அவனை கைவிடல, அவனை கானானுக்குள்ள கொண்டு போய் சேர்த்தீர். வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, யோசுவாவும் காலேவை தவிர வேறு யாரும் அந்த கானானுக்குள்ள பிரவேசிக்கல. What a great opportunity. எவ்வளோ பெரிய வாய்ப்பை கர்த்தர் யோசுவா கொடுத்தா தெரியுமா? பெருசாலாம் படிப்பில்லை சார், அவனுக்கு பெருசாலாம் திறமை இல்லை, பெருசாலாம் தாளந்து இல்லை. ஆனால் அவனுக்குள்ளே இருந்த மூணே காரியம், அமர்ந்திருக்கிற வாழ்வு,
அர்ப்பணிக்கிற மனசு, ஆவியை உடைய ஜீவிதம், இந்த 3 உங்களுக்குள்ளே இருக்குதா, உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். உங்களை கைவிட மாட்டார். சொல்லுங்க, என்னை கைவிடவே மாட்டார். என்னை கைவிடவே மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். இயேசு என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். கடும் புயல் வரினும் பெரும் காற்று வீசினும் அவர் என்னை கைவிட மாட்டார். எங்களை விட்டு விலகாத பிரியாத நேசமே, இந்த காலை நேரத்தில் எங்களை சபையாய், ஊழியனாய், என் குடும்பம், என் பிள்ளைகள், தேவரீர் எங்கள் சபையிலே தந்திருக்கிற குடும்பங்கள், இந்த நேரலின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உம்முடைய பிரசன்னத்திலே, உம்முடைய திட்டத்திலே, உம்முடைய விருப்பத்திலே, உம்மிடத்திலே நிலைத்திருக்கிற அமர்ந்திருக்கிற கிருபைகளை தரும்படி ஒப்பு கொடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற மனதை ஒவ்வொருவருக்கு நீர் தருவீராக. நீர் என்ன சொன்னாலும் செய்ய, நீர் என்ன சொன்னாலும் கீழ்ப்படுகிற ஒரு மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கு ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. நம்முடைய